ஓம் சாந்தி 28/12/2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தந்தை உங்களை அனைத்து பொக்கிஷங்களினால் செல்வந்தர்களாக ஆக்குவதற்காக வந்திருக்கிறார். நீங்கள் ஈஸ்வரிய வழிப்படி மட்டும் நடந்து நல்ல முறையில் முயற்சி செய்து ஆஸ்தியை எடுத்துக் கொள்ளுங்கள். மாயையிடம் தோல்வியடையாதீர்கள். கேள்வி: ஈஸ்வரிய வழி, தெய்வீக வழி மற்றும் மனித வழிகளில் இருக்கும் முக்கியமான வேறுபாடு என்ன? பதில்: ஈஸ்வரிய வழியின் மூலம் குழந்தைகளாகிய நீங்கள் தங்களுடைய வீட்டிற்கு செல்கிறீர்கள். பிறகு புது உலகத்தில் உயர்ந்த பதவி அடைகிறீர்கள். தெய்வீக வழியின் மூலம் நீங்கள் சதா சுகமானவர்களாக இருப்பீர்கள். ஏனென்றால் அதுவும் கூட தந்தையின் மூலம் இந்த நேரத்தில் கிடைத்த வழி. இருந்தாலும் கீழேதான் இறங்குகிறீர்கள். மனித வழி துக்கமானவர்களாக ஆக்குகிறது. ஈஸ்வரிய வழிப்படி நடப்பதற்காக முதலில் படிப்பிக்கக்கூடிய தந்தையின் மீது முழு நம்பிக்கை இருக்க வேண்டும். ஓம் சாந்தி. தந்தை இதன் அர்த்தத்தை புரிய வைத்திருக்கிறார். அதாவது ஓம் சாந்தி என்றால் நான் ஆத்மா சாந்த ஸ்வரூபமானவன் என்று அர்த்தம். எப்பொழுது ஓம் சாந்தி என்று சொல்லப்படுகிறதோ அப்பொழுது ஆத்மாவிற்கு தன்னுடைய வீட்டின் நினைவு வருகிறது. அதாவது நான் ஆத்மா சாந்த ஸ்வரூபமானவன் என்ற நினைவு வந்துவிடுகிறது. பிறகு எப்பொழுது கர்மேந்திரியங்கள் கிடைக்கிறதோ அப்பொழுது சப்தத்தில் வந்து விடுகிறது. பரம்பிதா பரமாத்மா நிராகாரராக இருக்கிறார். பேசுவதற்கு அவருக்கும் ரதம் தேவைப்படுகிறது. எப்படி ஆத்மாக்களாகிய நீங்கள் பரந்தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள் இங்க வந்து பேசுபவர்களாக ஆகிறீர்கள். நானும் உங்களுக்கு ஞானம் கொடுப்பதற்காக சப்தத்தில் வருகிறேன் என்று தந்தை கூறுகிறார். தந்தை தன்னுடைய மற்றும் படைப்பின் முதலிடை கடையின் அறிமுகம் கொடுக்கிறார். இது ஆன்மீக படிப்பு, அது உலகாய படிப்பு. தந்தை பதித பாவனர். நான் எப்படி வருகிறேன் என்பதை அவரே வந்து புரிய வைக்கிறார். உங்களை போன்று நான் கர்ப்பத்தில் வருவதில்லை. நான் இவருக்குள் பிரவேசம் செய்கிறேன். இவர் தாய் என்றும் சொல்லப்படுகிறார். அனைத்தையும் விட மிக பெரிய நதி பிரம்மபுத்திரா நதி. ஆக இவர்தான் அனைவரையும் விட மிக பெரிய நதி. இவர் மகா நதி, அதாவது அனைவரையும் விட மிக பெரிய ஞான நதி ஆவார். அதாவது பிரம்மபுத்திரா நதி எப்படி பெரிய நதியாக இருக்கோ அதுபோல பிரம்மா பாபா மகா நதியாக இருக்கிறார். அனைவரையும் விட மிக பெரிய ஞான நதியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் நாம் தான் இதுபோல் தேவி தேவதைகளாக இருந்தோம். பிறகு நடிப்பு நடித்து ஆண்டுகள் பல கடந்து இப்பொழுது எத்தனை ஆண்டுகளை கடந்து விட்டோம் என்பதை புரிந்திருக்கிறீர்கள். மெதுமெதுவாக சுகம் குறைந்து கொண்டே சென்றது. ஒவ்வொரு பொருளும் சதோ பிரதானம், சதோ ரஜோ தமோவாக ஆகிறது. அவசியம் பழையதாக ஆகிறது. இது எல்லையற்ற விஷயமாகும். இந்த அனைத்து விஷயங்களையும் நல்ல முறையில் புத்தியில் தாரணை செய்து பிறகு மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் மனிதர்களின் அநேக வழிகளையும் புரிந்திருக்கிறீர்கள். மேலும் ஒரு ஈஸ்வரிய வழியையும் புரிந்திருக்கிறீர்கள். எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது! ஈஸ்வரிய வழிப்படி நீங்கள் மீண்டும் புது உலகத்திற்கு செல்ல வேண்டி இருக்கும். மற்றவர்களுடைய வழியின் மூலம், அதாவது தெய்வீக வழி அல்லது மனித வழியின் மூலம் யாரும் திரும்பி செல்ல முடியாது. தெய்வீக வழியின் மூலம் கூட கீழே இறங்கதான் செய்கிறீர்கள். ஏனென்றால்
கலைகள் குறைய ஆரம்பித்து விடுகிறது. அசுர வழியின் மூலமும் கீழே இறங்குகிறீர்கள். ஆனால் தெய்வீக வழியில் சுகம் இருக்கிறது, அசுர வழியில் துக்கம் இருக்கிறது. தெய்வீக வழியும் இந்த நேரத்தில் தந்தையால் கொடுக்கப்பட்டதாகும். அதனால்தான் நீங்கள் சுகமாக இருப்பீர்கள். எவ்வளோ அழகா பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். ஈஸ்வரிய வழியின் மூலம்தான் நீங்க திரும்பி போக முடியும். வேற எந்த வழியினாலும் நீங்க திரும்பி வீட்டுக்கு போக முடியாது. தெய்வீக வழியில உங்களுக்கு சுகம் இருக்கு. ஆனாலும் கீழே தானே இறங்குறீங்க. கலைகள் குறையும் போது கீழே வர வேண்டியதாக இருக்கும். ஆக தெய்வீக வழியிலையும் கீழே இறங்குறீங்க, அசுர வழியிலையும் கீழே இறங்குறீங்க. ஆனா தெய்வீக வழியில சுகம் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த வழி கூட இந்த நேரத்துல தந்தையால் கொடுக்கப்பட்டது. அசுர வழியிலையும் இறங்குறீங்க, ஆனா அது ராவணனுடைய வழி. ஆகையால அதுல துக்கம்தான் இருக்கும் அப்படின்றார். அப்போ தந்தையினுடைய வழியில நம்ம கீழே இறங்கினாலும் சுகமாதான் இருப்போம் அப்படின்னு சொல்ல வர்றார். எல்லையற்ற தந்தையிடம் இருந்து எல்லையற்ற ஆஸ்தி அடைந்திருந்தோம் என்று இப்பொழுது உங்களுக்கு நினைவு வந்திருக்கிறது. குழந்தைகள், பாபா உங்களிடமிருந்து புது உலக ராஜ்யத்தின் ஆஸ்தி அடைந்திருந்தோம் என்கிறார்கள். அதற்கு பாபா, நல்லது, மீண்டும் முயற்சி செய்யுங்கள் என்கிறார். மற்றபடி பாபா மாயை என்ற பூதம் எங்களை தோற்கடித்து விட்டது என்று சொல்லக்கூடாது. தேக அபிமானத்தினால்தான் நீங்கள் மாயையிடம் தோல்வியடைகிறீர்கள். பேராசைப்பட்டீர்கள், லஞ்சம் வாங்கினீர்கள். வேறு வழி இல்லை, வாங்க வேண்டிய கட்டாயம் இருந்தது என்றால் அது வேறு விஷயம். பேராசையின்றி வயிறு நெறியாது என்பதை பாபா அறிவார். பரவாயில்லை, சாப்பிடுங்கள், ஆனால் எங்கும் மாட்டிக்கொண்டு சாகக்கூடாது. பிறகு உங்களுக்கு தான் துக்கம் ஏற்படும். பணம் கிடைத்தால் குஷியாக சாப்பிடுவார்கள். பிறகு போலீஸ் பிடித்துவிட்டால் சிறைக்கு செல்ல வேண்டி இருக்கும். அப்படிப்பட்ட காரியம் செய்யாதீர்கள். அதற்கு நான் பொறுப்பாக மாட்டேன். பாவம் செய்கிறார்கள் என்றால் சிறைக்கு செல்கிறார்கள். அதாவது பாபா என்ன புரிய வச்சிட்டு இருக்கிறார் அப்படின்னா, நீங்க லஞ்சம் வாங்கக்கூடாது, வேறு வழியே இல்லை, வாங்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோன்னா அது வேறு விஷயம். சில பேருடைய போஸ்ட் அந்த மாதிரி இருக்கு, அவர் வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும், இல்லைன்னா அவருடைய போஸ்டே காலி. ஆகையால அதை பற்றி பாபா சொல்லலை. ஆனால் ஒரு சிலர் நல்லா சாப்பிடணும், நல்லா வாழணுன்றதுக்காகவே லஞ்சம் வாங்குறாங்க. அதுக்கு பாபா சொல்லிட்டு இருக்காரு, நீங்க நல்லா சாப்பிடுங்க, ஆனா எங்கேயும் மாட்டிக்கிட்டு சாகக்கூடாது. அப்புறம் நீங்க தானே தண்டனை அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். அந்த நேரத்துல நான் பொறுப்பாக மாட்டேன். ஆகையில கவனமா இருந்துக்கோங்க அப்படின்றார். அங்கு சிறை போன்றவைகள் இருக்காது. ஸ்ரீமத் தான் உயர்ந்தவர்களாக ஆக்குகிறது. ஆகையில ஸ்ரீமத் படி நடக்கணும் அப்படின்றார். நாம் குப்பைகளின் உலகத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. அங்கு சொர்க்கத்தில் நாம் சதா சுகமானவர்களாக இருப்போம். இங்கு நரகத்தில் எவ்வளவு துக்கமானவர்களாக இருக்கிறோம். இதை நரகம் என்று சொன்னாலும் அல்லது விஷ வைத்தரண நதி என்று சொன்னாலும் இது பழைய சீச்சி உலகமாகும். சத்யுகம் எங்கே, கலியுகம் எங்கே என்று இப்பொழுது நீங்கள் ஃபீல் செய்கிறீர்கள். இன்றைக்கு இந்த ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கணும். சத்தியுகத்தில் எவ்வளோ சுகமானவர்களாக இருப்போம். இங்கே ஏதாவது நடக்கும், ஏதாவது கேள்விப்படுவீங்க, ஏதாவது பார்ப்பீங்க, உடனே இங்கே எவ்வளோ துக்கம் இருக்கு, ஆனால் சத்தியுகத்தில் எவ்வளோ சுகமாக இருப்போம். அந்த ஃபீல் உங்களுக்கு வரணும். இந்த நேரத்தில் அனைவரும் மாயையின் புதைக்குழியில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். வெளி கவர்ச்சிகள் எவ்வளவு இருக்கிறது. நான் உங்களை புதைக்குழியிலிருந்து விடுவிக்கிறேன், சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கிறேன் என்று பாபா புரிய வைக்கிறார். இப்பொழுது சொர்க்கம் இல்லை, சித்திரங்கள் மட்டும்தான் இருக்கிறது.
இவர்கள் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக எவ்வளவு செல்வந்தர்களாக இருந்தார்கள். அதாவது இன்றைக்கு உலகத்துல மாயாவினுடைய கவர்ச்சி எவ்வளோ இருக்கு சொல்லவே முடியாது. எல்லாருமே கவர்ச்சிக்கப்பட்டு அதில் விழுந்துடுறாங்க. அதில் உள்ள என்ன இருக்குன்றது கூட அவங்களுக்கு தெரியறதில்ல. அதனால தான் பாபா புதைக்குழி அப்படின்றார். தெரியாது, புதைக்குழி இருக்குன்னே தெரியாது. அதில் விழுந்துட்டானா கழுத்து வரைக்கும் உள்ள அப்படியே இழுத்துரும். அதுபோல மாயா கூட எல்லாரையும் தன்னுடைய கவர்ச்சியில் இழுத்துருக்கு. அதனால சொல்லுவாங்க, ஒரு மனிதன் அவனுடைய காலமெல்லாம் முடிஞ்ச பின்னாடி மேல் லோகத்துக்கு போவார். அப்போ அவருடைய கணக்கெல்லாம் பார்த்து 2 காட்சிகள் காட்டுவாங்க. ஒரு சாதாரணமான ஒரு சீன், சாதாரணமான மக்கள், சாதாரணமான வீடுகள், சாதாரணமான மனிதர்கள், சாதாரணமான உடை, உணவு அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. இன்னொரு சீனில் ரொம்ப ஆடம்பரம், ரொம்ப பகட்டு, ரொம்ப சூப்பராக இருக்கும். வெளிச்சம், பாட்டு என்ன, ட்ராமா என்ன, டான்ஸ் என்ன, ரொம்ப நல்லா இருக்கும், கவர்ச்சிகரமாக இருக்கும். அப்போ அந்த மனிதரை நீ எதை விரும்புகிற, எங்கே போக விருப்பப்படுற அப்படின்னு கேட்டதுக்கு அவர் அந்த ஆடம்பரமான கவர்ச்சிகரமான சீன் பார்த்தார் இல்லையா, நான் அங்கே தான் போகணும், நான் அங்கே போக விருப்பப்படுறேன் அப்படின்னு சொன்னார். சரின்னு அவங்க அங்கே கூட்டிகிட்டு போவாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே பார்த்தா அந்த மனிதன் பயந்துருவான். அங்கே பார்த்தா பெரிய எண்ணெய் கொப்பரை, அந்த எண்ணெய் கொப்பரையில் எல்லாரையும் போட்டு எடுத்துட்டு இருக்காங்க. இரும்பு சூடு பண்ணிட்டு அதை வச்சிட்டு இருக்காங்க. இப்படி பல்வேறு துன்பங்களுடைய காட்சி, துக்ககரமான காட்சியை பார்த்தார். அப்போ ஒரு பயந்துருவார். நான் இந்த மாதிரி விரும்பவே இல்லையே, என்ன இங்கே கூட்டிட்டு வந்திருக்கீங்க, நான் செலக்ட் பண்ணது வேறையாச்சே. அங்கே எல்லாம் பாடிட்டு இருந்தாங்க, ஃபேஷனு, டான்ஸு அதில் தானே இருந்தது, சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நல்ல நல்ல உணவுகள், இதுன்னா இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு அவர் கேட்க போய், அப்போ அவருக்கு புரிய வைப்பாங்க. அது மாயாவினுடைய பப்ளிசிட்டி. நீங்கள் உலகத்தில் இது போல் மாயாவினுடைய கவர்ச்சியை பார்த்து மயங்கிட்டீங்கல்ல, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு யோசிக்கல இல்லை, அப்படி தான் ஷோ பண்ணுவாங்க. பப்ளிசிட்டி, அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னா என்ன செய்வாங்க, வெளியில் ஷோ காட்டுவாங்க, அதில் மக்கள் மயங்கிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் அதனுடைய விளைவுகள் தெரியும். அதுபோல் பாபா சாப்பிடுங்க, செய்யுங்க, ஆனால் எங்கேயும் மாட்டிக்கிட்டு சாகக்கூடாது அப்படின்றார். கவர்ச்சியாக இருக்குது, நல்லா இருக்குன்னு போயிட்டோன்னா அதில் அவ்வளோ துன்பங்கள் இருக்கும் அப்படின்றது புரிய வச்சிட்ருக்கிறார். மாயை மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். ஏதாவது தவறுகளை செய்வித்து கொண்டே இருக்கிறது. ஏதாவது தவறான தலைகீழான பாவங்கள் ஏற்பட்டுவிட்டால் தந்தையிடம் உண்மையான உள்ளத்துடன் சொல்லிவிட வேண்டும். ராவணனின் உலகத்தில் பாவங்கள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும். ஆகையால்தான் நாம் ஜென்ம ஜென்மாந்திரத்தின் பாவிகள் என்று சொல்கிறார்கள். அதாவது சாமி கும்பிடும் போது அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் இருக்கு, சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. பாப்பாத்மா, பாப்ப ஜென்மாத்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டே போவாங்க. அதை பற்றி பாபா சொல்லிட்டு இருக்கிறார். இப்படி சொன்னது யார்? ஆத்மா தந்தையின் முன்பு அல்லது தேவதைகளின் முன்பு சொல்கிறது. இப்பொழுது நீங்கள் உண்மையில் நாம் ஜென்ம ஜென்மங்களாக பாவிகளாக இருந்தோம் என்பதை உணர்கிறீர்கள். பல பிறவிகளின் பாவங்களை வர்ணிக்க முடியாது, இந்த பிறவிக்கானதை வர்ணிக்க முடியும். அதை பாபாவிடம் சொல்வதினால் லேசானவர் ஆகிவிடுவீர்கள். மருத்துவர் முன்பு உண்மையை சொல்ல வேண்டும். மருத்துவரிடம் வெட்கப்பட்டால் பிறகு நோயிலிருந்து எப்படி விடுபடுவீர்கள்? பிறகு உள்ளத்தில் உறுத்தி கொண்டே இருக்கும் தந்தையை நினைவு செய்ய முடியாது. உண்மையை சொல்லிவிட்டால் நினைவு செய்ய முடியும். குழந்தைகளே, இப்போது நீங்கள் பாவாத்மாக்களிடம் கொடுக்கல் வாங்கல் வைத்து கொள்ளக்கூடாது என்று தந்தை கூறுகிறார். ஆதிதேவ் ஆதிதேவியை ஜெகத் பிதா ஜெகதம்பா என்று சொல்லப்படுகிறது. இவர்களை அல்ல. இவர்கள் சொர்க்கத்திற்கு எஜமானர்கள். அழியாத ஞான செல்வங்களை அடைந்து நாம் இந்த அளவிற்கு செல்வந்தர்களாக ஆகிறோம். அம்பாவிடம்
அதாவது ஜெகதம்பாவிடம் பல ஆசைகளை வைத்துக்கொண்டு செல்கிறார்கள். லக்ஷ்மியிடம் செல்வத்திற்காக மட்டும் செல்கிறார்களே தவிர வேறு எதற்காகவும் இல்லை. ஆக உயர்ந்தவர் யார்? அம்பாவிடமிருந்து என்ன கிடைக்கிறது, லக்ஷ்மியிடமிருந்து என்ன கிடைக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. அதாவது ஆதிதேவ் ஆதிதேவி தான் ஜெகத்பிதா ஜெகதம்பா. அப்போ சங்கம யுகத்துல ஜெகதம்பா, பிரம்மா பாபா கூட ஜெகதம்பாவாகி, இல்லை மம்மா கூட ஜெகதம்பாவாகி, காமதேனுவாகி எல்லாருடைய ஆசைகளையும் பூர்த்தி செய்திருக்காங்க. ஆகையால் தான் இப்போ கூட அம்மன் கோயிலுக்கு போனாங்க அப்படின்னா பல ஆசைகள் நிறைவேறணுன்ற எண்ணத்துல போறாங்க. நோய் குணமாகணும், குழந்தை பாக்கியம் வேணும், குழந்தைகள் நல்லா வளரணும், அப்படி எத்தனையோ ஆசைகள், பிரச்சனைகள் தீரணும் அப்படின்றதுக்காக போறாங்க. ஆனா லக்ஷ்மியிடம் போனா பணத்துக்காக மட்டுமே போவாங்க. ஆகையால பாபா யார், லக்ஷ்மி யாரு, அம்பா யாரு, இது யாருக்குமே தெரியாது. ஆனா வேண்டுறாங்க, அவ்வளவுதான் தெரியும் அப்படின்றது புரிய வச்சிட்டு இருக்கிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தன்னுடைய வியாதியை மருத்துவரிடம் ஒருபோதும் மறைக்க கூடாது. மாயையின் பூதங்களிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். தனக்கு தானே ராஜ்ய திலக்கம் கொடுத்து கொள்வதற்கு சேவை அவசியம் செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தன்னை அழிவற்ற ஞான செல்வத்தின் மூலம் செல்வந்தராக ஆக்கிக்கொள்ள வேண்டும். இப்பொழுது பாவாத்மாக்களிடம் கொடுக்கல் வாங்கல் வைத்து கொள்ள கூடாது. படிப்பின் மீது முழுமையிலும் முழுமையான கவனம் செலுத்த வேண்டும். வரதானம். இந்த நன்மை நடக்கக்கூடிய மங்களகரமான யுகத்தில் அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடிய இயற்கையை வென்றவர், மாயையை வென்றவர் ஆகுங்கள். சங்கம யுகத்தை மங்களகரமான நன்மை நடக்கும் யுகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த யுகத்தில் சதா நான் கல்யாணக்காரி ஆத்மா, அதாவது நன்மை செய்யக்கூடிய ஆத்மா என்ற இந்த சுய மரியாதை நினைவிருக்கட்டும். அதாவது எந்த யுகத்துல இருக்கீங்களோ அந்த சுய மரியாதையில இருக்கணும் அப்படின்றார். கல்யாணக்காரி யுகம் அப்படின்னா நான் கல்யாணக்காரி ஆத்மா என்ற அந்த நினைவு இருக்கணும். முதலில் சுயத்திற்கு நன்மை செய்வது, பிறகு அனைவருக்கும் நன்மை செய்வதுதான் என்னுடைய கடமையாகும் என்பது சதா நினைவிருக்க வேண்டும். மனித ஆத்மாக்கள் என்ன, நீங்கள் இயற்கைக்கும் நன்மை செய்பவர்கள். ஆகையால் இயற்கையை வென்றவர்கள், மாயையை வென்றவர்கள் என்று அழைக்கப்படுகிறீர்கள். எப்பொழுது ஆத்மா புருஷ் இயற்கையை வென்றதாக ஆகிவிடுகிறதோ அப்பொழுது இயற்கை கூட சுகம் கொடுக்கக்கூடியதாக ஆகிவிடுகிறது. அவர்கள் இயற்கை மற்றும் மாயையினுடைய அலைச்சலில் வர முடியாது. அவர்கள் மீது நன்மையற்ற வாயுமண்டலத்தின் தாக்கம் ஏற்பட முடியாது. ஸ்லோகன். ஒருவர் மற்றவருடைய கருத்துகளுக்கு மரியாதை கொடுங்கள், அப்போது மரியாதைக்குரிய ஆத்மா ஆகி விடுவீர்கள். இன்றைய அவ்வியக்த சமிகை. திருப்தி என்பது பிராமணர்களின் விசேஷ லட்சணமாகும். தன்னோடு தானே திருப்தியாக, மேலும் மற்றவர்களோடு திருப்தியாக இருங்கள். என்ன பாகம் கிடைத்திருக்கிறதோ அதில் திருப்தியாக இருப்பதுதான் முன்னேறுவதாகும். எவ்வளவு பெரிய பேப்பர் வந்தாலும் திருப்தியாக இருக்க வேண்டும், மேலும் திருப்திப்படுத்த வேண்டும். தன்னுடைய அனாதி சொரூபத்தில் நிலைத்திருப்பதினால் தானும் சுயம் திருப்தியாக இருப்பீர்கள், மேலும் மற்றவர்களுக்கும் திருப்தியின் விசேஷ தன்மையை அனுபவம் செய்வித்து கொண்டே இருப்பீர்கள்.
ஓம் சாந்தி. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. கடலே கடலே உன்னிடம் உன்னிடம், கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே. புதிய வாழ்வு மலர்ந்ததே. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. உன்னை சந்தித்ததால் வாழ்க்கையில் பரமானந்தம் அடைந்தேனே. உன்னை சிந்தித்ததால் இதயத்தில் பேரானந்தம் அடைந்தேனே. அன்பின் தீபம் நீ ஏற்றினாய், ஒளியானதே என் வாழ்க்கையே. கடலே கடலே உன்னிடம் உன்னிடம், கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே. புதிய வாழ்வு மலர்ந்ததே. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே.